our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. வாழ்க்கை நொறுக்கப்பட்டு நிச்சயமற்றதாய் காணப்பட்டாலும் தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆண்டவர் தாம் வாக்களித்தபடியே உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்களை சுற்றிலும் அனைத்தும் அசைந்து குலுங்கிக் கொண்டிருப்பதாக நீங்கள் உணரலாம். ஒருவேளை மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கலாம். ஆண்டு கணக்கில் நீங்கள் கடினமாய் உழைத்து சேமித்தவற்றை இழந்திருக்கலாம். கடன் பாரத்தினால் அழுந்தி குடும்பத்தில் வெட்கத்தினால் தலை குனிந்திருக்கலாம். இந்த சமுதாயத்தில் எப்படி பிழைக்கப் போகிறேன் என்று நீங்கள் திகைக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே உங்களை சீர்படுத்துவார். அவர் உங்களை கட்டி எழுப்பி மீண்டும் பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் போராட்டத்தை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நிந்தையை, பொருளாதார நெருக்கத்தை எதிர்கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று நிச்சயமில்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை விழுந்து நொறுங்கி போய்விட்டதென எண்ணி என்ன செய்வதென்று தெரியாமலும் இருக்கலாம். திடன் கொள்ளுங்கள், தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவர் தாமே உங்களை சீர்படுத்துவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்று கர்த்தர் கூறுகிறார். தமது சந்நிதியில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். அக்காலத்தில் கூடாரத்தில் தான் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அந்த கூடாரத்தில் ஜன்னலே இருக்காது, உள்ளே இருட்டாயிருக்கும். ஆண்டவர் தங்குகிற இடம் இருளாய் இருக்கக்கூடாது என்பதற்காக குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். நன்றாக இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை ஜனங்கள் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார். ஒலிவ பழத்தை நன்றாக இடிக்கும் பொழுது உள்ளே இருந்து தங்க நிற திரவம் வரும். அந்த எண்ணெய் தான் இந்த கூடாரத்திற்குரிய விளக்கிலே ஊற்றப்பட்டு அந்த விளக்கு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும். அந்த எண்ணெய் தான் அந்த காலங்களில் அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த ஒலிவ பழத்தை மறுபடியும் நன்றாக இடித்து பிழிவார்கள். ஆனால் அது சுத்த எண்ணெய் அல்ல. முதலில் இடிக்கும் பொழுதுதான் சுத்தமான ஒலிவ எண்ணெய் கிடைக்கும். அது தங்க நிறத்தில் இருக்கும். இடித்த பிறகு இருக்கும் அந்த ஒலிவ பழத்தை திரும்பவும் நன்றாக பிழியும் போது அசுத்தங்கள் அதில் கலந்துவிடும். என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நான் அவர்களை பாடுகளின் வழியாக நடக்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். உபத்திரவம் வந்த பிறகுதான் நாம் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். அதுவரைக்கும் நாம் ஆண்டவரை அதிகமாய் தேடுவதில்லை. உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவரிடம் ஓடுகிறோம். அப்பொழுதுதான் இயேசுவானவர் நமக்குள் இருந்து மற்றவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறார்.
இவர்கள் இயேசுவை தேடுகிறவர்கள். இவர்களுக்குள் இயேசு இருக்கிறார் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவர் அப்படி நம்மை சுத்தமான ஒலிவ எண்ணெயாக மாற்றுகிறார். ஆண்டவரே நம்மை வழி நடத்துகிறார். பிறகு நமக்கு ஏன் இந்த சோதனை வருகிறது என்று நாம் நினைக்கலாம். நம்மை சுத்த பொன்னாக மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புவதால் நம்மை உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்ல அவர் அனுமதிக்கிறார். அவர் நம்மை சோதித்த பின் நாம் சுத்த பொன்னாக விளங்குவோம். இதுவரை உபத்திரவத்தின் வழியாக சென்ற உங்கள் மீது ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியை ஊற்றி பலப்படுத்தி மற்றவர்களுக்கு உங்களை பிரயோஜனமுள்ளவர்களாக, தேவகுமாரனாகிய இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் நமக்காக இந்த ஒலிவ பழத்தை போல் அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நான் பாவம் செய்திருக்கிறேனே, நான் எப்படி ஆண்டவருக்காக எழுந்து நிற்பது என்று நீங்கள் கேட்கலாம். இயேசுவானவர் எல்லா பாடுகளையும் சிலுவையில் உங்களுக்காக சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நமக்கான விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதினாலே கர்த்தர் நம்மை கிருபையாக பயன்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது நமக்குள் அனல் எழும்புகிறது. என் பிள்ளை பின்வாங்கி போய்விடக் கூடாதே. நான் என் பிள்ளைகளை நிரப்பட்டும். அவர்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணட்டும். அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தேவன் உங்களை பிரயோஜனப்படும் சுத்தமான ஒலிவ எண்ணெயாக மாற்றுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, விசுவாசமும் அர்ப்பணிப்பும் நிறைந்த இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். என்னை சுற்றிலும் இருப்பவை அசைந்து குலுங்கிக் கொண்டிருந்தாலும் நீரே எனக்கு உறுதியான அஸ்திபாரமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை சீர்படுத்தும். உம்முடைய பூரண சித்தத்திற்கேற்றபடி என் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். பலவீனமான தருணங்களில் என்னை பலப்படுத்தும். விசுவாசத்தில் நான் உறுதியாயிருக்கும்படி செய்யும். நிந்தை, கடன் ஆகிய பாரங்களையும் என்னை அழுத்தும் குழப்பத்தையும் அகற்றி போடும். உம்முடைய தெய்வீக ஆசிர்வாதங்கள் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதால் கிடைக்கும் சமாதானத்தினால் என்னை நிரப்பும். எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் என்னை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நீர் என் வாழ்க்கையை நிலைப்படுத்தி என்னை பூரணமாய் ஆசிர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னை உமக்கு பிரயோஜனப்படும் சுத்தமான ஒலிவ எண்ணெயாக மாற்றும். பரிசுத்த ஆவியானவரின் அனல் எப்பொழுதும் எனக்குள் எரிந்து கொண்டிருக்கும்படி செய்யும். ஆவிக்குரிய விளக்கு அணைந்து போகாதபடி காத்தருளும். என் செய்கைகள், கிரியைகள், வார்த்தைகள் யாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிக்காண்பிக்கும் கிருபையை தாரும். பரிசுத்தத்தோடு உமது ஊழியத்தை செய்ய உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.